நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக மதுரையில் நகைச்சுவை நடிகர் வடிவேலு பேட்டி அளித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். எல்லாருக்கும் நீ நல்ல காலம் வந்திருக்கு, இனிமேல் நல்ல ஒரு ஆண்டவன் நல்ல வழியை காட்டுக்க. இது சுருக்கமா சொல்ல போனா இது சொல்லுங்க. இல்ல, அதாவது நீங்க நாடக நடிகர்கள்ட்ட உங்களோட வாக்கு கேட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு நடுவில் சரத்குமார் ராணி சமாதான தூது நேரத்துல இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? சமாதானம் ஏதோ ஒரு பீதியா இருக்கு போட்டுருக்காங்க. அந்த பீதியை கிளப்பிட்டாங்க. நம்ம ஆளு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அன்னைக்கு அந்த சமாதானம் கிடையாது. அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அதுக்கு விஷால் பாண்டவர் அணியை ஒத்துக்கிற மாட்டாங்க. அவங்க மாட்டேன்ட்டாங்க. சமாதானத்துக்கு போற வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு இவருடைய வேதனையை பூரா நாங்க எல்லாம் இது பண்ணிட்டோம். அவங்க என்ன, அதாவது நடிகர் நாடக நடிகரை பூரா பழிவாங்கறதுக்கு பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தை எங்க யாருக்குமே பொறுக்கல. நாடக நடிகரை உள்ள வெளியே விரட்டுறதுக்கு தான் பிளான் பண்றாங்கன்னு சொல்லிவிட்டு சமாதானத்துக்கு ஏன் வர்றீங்க நீங்க? இதுலயே பொய் நிறைய இருக்குன்றது தெரியுது. நீங்க அந்த வார்த்தையை நீங்க இன்னும் வாபஸ் வாங்கலையே. நாடக நடிகரை பூரா நடிகர் சங்கத்தை விரட்டுறதுக்கு பிளான். நடிகர் சங்கத்தே காணாது. அந்த பிரச்சனை தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, காணா போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் விஷால் அணியில நாங்க சேர்ந்திருக்கோம். களவு போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிக்கிறது தான் விஷால் அணியில சேர்ந்திருக்கோம். களவு போயிருச்சு. காணா போச்சுனாவே இல்ல களவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமாங்க, வெறும் கேட்டு தாங்க இருக்கு. நான் சொல்லி அனைவரும் சொல்லிக்கிட்டு இருக்கல. நீங்க என்னங்க நீங்க கிணத்தக்கான சொன்ன எல்லாம் சொல்றீங்களே. கிணத்தக்கான காணா போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க 2 தடவை கேஸ் போட்டீங்க, அங்க போனீங்க, ஹைகோர்ட்லாம் போனீங்க. சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியதானே? சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணிடலாம். நீங்க போயிருக்கலாம், ஏன் போகல? இப்ப எல்லாம் வாங்க 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 கூப்பிடுறீங்க. என்ன சொல்லி கூப்பிடுறீங்க? அதுக்கு முன்னால முதல் வார்த்தை என்ன சொல்றீங்க? நாடக நடிகரை பூரா வெளியே விரட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க விஷால் அணி அப்படின்றீங்க. அந்த வார்த்தை எங்களுக்கு தாங்கல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேதனையான வார்த்தையா இருக்குது. நாடக நடிகரை யாருமே இங்க விரட்டுறதுக்கு நாங்க, ஏன்னா நாசர் அதுல இருந்து வந்தவர் தான், வடிவேல் அதுல இருந்து வந்தவர் தான், அவங்களும் அதுல இருந்து வந்தவங்க தான். ஒரு பக்கம் இருக்கு. உங்களுக்கும் விஜயகாந்துக்கும் பிரச்சனை வரும்போது சரத்குமார் தான் பஞ்சாயத்து உங்க பிரச்சனைக்கு உதவி பண்ணாருன்னு அதெல்லாம் அவாண்ட பொய். எப்ப சொன்னாங்க? ராதியா சொல்லிருக்காங்க நேற்றுக்கு பிரஸ் மீட்ல சொல்லும்போது. ஐயோ பாவம், ரொம்ப பொய் நிறைய சொல்றாங்க. ஏன் இந்த பிட்டெல்லாம் போடணும்? அதெல்லாம் வேண்டாம். அவர் எப்ப வந்தாரு? நான் தனியா சோலாவா போனேன். இறங்கினா எதுக்கு போனேங்கிறது இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு சிஎம்க்கே தெரியும், எல்லா கட்சிக்கும் தெரியும். நான் எந்த கட்சியிலும் மெம்பரும் கிடையாது. ஏற்கனவே நீங்க ஒரு அரசியல்ல இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமா பெரிய அளவுல பேசப்பட்ட வடிவேல் சார் இப்ப கடந்த சில ஆண்டுகளாக கொஞ்சம் ஒதுங்கி இருந்த மாதிரி இருந்தீங்க திரைத்துறையில. மீண்டும் கரெக்டா இந்த கடைசி தேர்தல் முடிய வர நேரத்தில் மீண்டும் வர்றது அரசியல் நோக்கத்தோடயா இல்ல நல்லது செய்யணும்? ஒதுங்கியே இருக்க சொல்லி சொல்றீங்களா எல்லாரும்? இல்ல, அதுதான் என்ன காரணம்? எதுவுமே சினிமாவில் வரக்கூடாது, இதுல வரக்கூடாதுங்களா? உங்க வாயால நீங்க சொன்னா அதுதான் ஒதுங்கி இருக்கணுமா? வடிவேலு படமே இல்லாம இருக்காரு, அவர் எங்களை மிரட்டுறாரு. ஏன் படம் இல்லாம இருந்தா நீ சந்தோஷப்படுறியா, வருத்தப்படுறியா? நீ வருத்தம் தான் படம். படமே இல்லாம இருக்கவர் எங்களை கேள்வி கேட்கிறாருன்றாங்க அவங்க. அதே தப்பான வார்த்தை இல்ல. படமே இல்ல, நீ வருத்தப்படணும். நீ அந்த நேரத்தில் நடந்தது வேற விஷயம், அந்த அரசியல் போனது வேற விஷயம். அரசியலை பத்தி இதுல கேட்ட கேள்வி என்ன? நடிகர் சங்கத்தை காணா, இந்த காணா போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப அதுல நிறைய குற்றங்கள் இருக்குங்கிறத படிச்சவங்க பூரா கிளீனா போய் நோட் பண்ணி எல்லாம் கேட்கறாங்க. கேஸ் போடுங்க, நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போட்டு தான் பண்ணுங்க. இப்ப நீதி அரசர் சொல்லி தான் நாங்க எல்லாம் பண்றோம். இப்ப அழகா வெற்றி கூட்டணி, அழகான கூட்டணி, விஷால் அணி பெருசா போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க யாரும் ஒண்ணும் சொல்லப்ப நாடக நடிகரை பூராம விரட்டுறதுக்கு தான் பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் நீங்க சமானமா போனீங்கன்னு சொல்றீங்க? இல்ல, இதே நாடக நடிகர்களுக்கு நாங்க நிறைய செஞ்சிருக்கோம், அதனால நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், இப்ப கூட நான் சொல்றேன் அப்படின்னு மதுரை ஆதீனத்தில் வச்சு ராதாரவி சொல்லிட்டு போனாரு. அதுக்கு இங்க மதுரை நாடக நடிகர் சங்கத்துல ஒரு தரப்பினர் உங்களுக்கு ஒரு தரப்பினர் இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு தரப்பினர் ஆதரவா செயல்பட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல நாடக நடிகரோட வாக்கு தான் அதிக அளவுல இருக்குது. சரி, அப்படிங்கும் போது இந்த நாடக நடிகர்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம், அதுக்கு என்ன உத்தரவு? அவங்க எந்த காரணத்துக்கு? அவர் சொன்ன பதில் 12ஆம் தேதி நாடக நடிகர் என்ன செய்யறான்னு மட்டும் பாருங்க. அவ்வளவு நாடக நடிகர் யாருக்கு ஓட்டு போறாங்க? யாரு பணம்? நாங்களா? எங்க அணியா? எங்க நொந்தூரி கிடைக்கும் பூரா இங்க தன்னால இங்க போறோம். எல்லாத்தையும் உண்மையே சொல்றான்.
நடந்த சம்பவத்தை சொல்லுங்க. சார், விஷாலை தூண்டி விடுறதே கமலஹாசன் தான் அப்படின்னு சொல்லி யாரையும் தூண்டவனாங்க? இப்ப இல்ல, இதுக்கு பின்னாடி பூராமே கமலஹாசன் தான், அவருதான் இதை இயக்குறாரு. அண்ணா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப இது என்ன பிரச்சனை கேட்கிறேன், விஷால்கிட்ட போய் கேட்கிறேன், என்ன அப்படி என்ன போது அவங்க விஷால் எல்லா பூச்சி முறையில இருந்து விஷால் இருந்து பாண்டவரன் இருந்து எல்லாருமே இந்த விளக்கத்தை ஒவ்வொரு உறுப்பினரையும் சொல்றாங்க. அவங்க ஒவ்வொரு உறுப்பினர் சொல்றப்ப எஸ்பிஎல் பண்றது வந்து தூண்டுதல் கிடையாது. ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தெளிவுபடுத்தணும். அப்ப அது பார்த்துட்டு அவங்க என்ன செய்றாங்க, வந்து எல்லாம் பாப்ப முந்தியெல்லாம் வந்து சென்னைக்கு வந்து எம்ஜிஆர் சமாதியை தான் போய் பாட்டு வருவாங்க. இப்ப நேரம் நடிகர் சங்கத்தை பார்த்து வர்றாங்க எல்லாரும் போய். ஆமா காணா கேட்டு மட்டும்தான் இருக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இப்ப யாரையும் தூண்டணும், எல்லாருக்கும் அறிவு இருக்கு, எல்லாருக்கும் மூளை இருக்கு. கலைஞருடைய சொத்து யார் ரெண்டு மாமனும் மச்சனும் சேர்ந்து கையெழுத்து போட்டுருங்க. நீ ஏன் போட்டீங்க கேட்டா என்ன சொல்றாங்க, ஒரே வார்த்தையில் என்ன சொல்றாங்க பாருங்களேன், நீ இடிக்கிறதுக்கு முன்னால ஏன் வரல கேட்கறாங்க. நாங்க வராட்டினா இடிச்சிருவீங்களா, வராட்டினா வித்துருவீங்களா? நீங்க இதை கேட்க கூடாதா? அதான் நீங்க மேடையில் சொன்னேன், கேள்வி கேட்கிறது தப்பா என்னங்க? எம்ஜிஆர் கேட்டார், ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற உள்ளம் கொண்ட மனிதன் வாழ்ந்தது. கேள்வி கேட்டு தப்பாத இல்ல. விஷால் வந்து தனிப்பட்ட பிரச்சனைக்காக வந்து அந்த பிரச்சனையை கையில எடுத்திருக்கிறாருன்னு சொல்லி சிம்பு நேற்றுக்கு பிரஸ் மீட்ல வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தம்பி ரொம்ப நல்ல கலைஞனுக்கு பிறந்தவர். அவர் நடுவில் உட்கார வச்சு இங்க பால் போடுறாங்க, அவ்வளவுதான். எல்லாம் உசுப்பத்துறது வழக்கம் தானே. அப்படியே உசுப்பேத்தி உடம்பு ரகலமாயிட்டேன் நான் சொன்னல, அதான் அங்க நடக்குது. எல்லாம் இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போதும் தமிழகத்துடைய சூப்பர் ஸ்டார் உலக அளவில் பேசப்படக்கூடிய ரஜினிகாந்த் கூட வாயை திறக்காம இருக்கிறாரு. இதுல வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் ராதிகா முன் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை விட இன்னொரு கேள்வி விட்டுட்டீங்க நீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க மெயின் பாயிண்ட் விட்டுட்டு வேற எங்கிட்ட போயிட்டு இருக்கீங்க. அந்த அம்மா சொல்லுது, இன்னைக்கு இருக்க நடிகர் சங்க தலைவருடைய ஒய்ஃப் சொல்லுது. இந்த அம்மா யாரு சொல்லுங்க, நீ சொல்லுங்க. அந்த பேரை நான் சொல்ல, நீ சொல்லுங்க யாரு? அந்த சொல்றாருல அந்த மாதிரி நான் சொல்லுது, அமத்துங்க ரேடியாவை. அந்த அம்மா சொல்லுது, வாய்க்கு வாய் விஷால் ரெட்டி கொண்டாங்க. யாருது? என்ன சேனல்? லோட்டஸா? அது ஒண்ணு விழுக. இல்ல நான் சொல்லிடுறேன். விஷால் ரெட்டி ஏன் ஓயாம விஷால் ரெட்டின்னு சொல்லணும் அந்த அம்மா? நான் இன்னைக்கு பத்திரிகையாளர் முன்னால கேட்கிறேன், ஏன் விஷால் ரெட்டின்னு சொன்னோம்? நடிகனுக்கு மொழி இருக்கா? தப்பு இல்லது. அப்ப உங்களை இப்ப நாங்க வந்து யாரையும் அப்படி நினைக்க, நம்ம தமிழ்நாட்டில் யாரையும் நம்ம வந்து எந்த நடிகை நம்ம தப்பா பேசிக்கோமா? இப்ப உங்களை எதுக்குனால அவர் விஷால் ரெட்டின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அது சொல்ல நடிகனுக்கு மொழி இருக்கான்னு தமிழ் நடிகர்கள் தான் கேட்கறீங்க. கர்நாடகாவுக்கு போகும்போது தமிழ் படங்களை திரையிட மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் இந்த உலகம் தான். அப்படி இருக்கும்போது நடிகனுக்கு மொழி இல்லைங்கிற வார்த்தைகள் நீங்க வரீங்க. அண்ணா நான் சொல்றது அது இல்ல. நடிகை வந்து இங்க எல்லா மொழியில இருக்க நடிகை இங்க இருக்காங்க, அதே மாதிரி நம்ம மொழியில இருக்கவங்க அங்க இருக்காங்க. நீங்க விஷால் ரெட்டின்னு ஏன் இந்த நேரத்தில் பயன்படுத்துறீங்க? இப்ப அந்த அம்மா சொல்லிக்கணும், பக்கத்தில் உட்காந்து ஊர்வசி யாருன்னு? சேச்சி யாரு? சேச்சி மலையாளம் தானே அவங்க. அவங்கள தானே பக்கத்தில் உட்காந்து ரெட்டிங்கிறீங்க. பக்கத்தில் உட்காந்து அந்த அம்மா மலையாளின்னு சொல்ல வேண்டியதானே? சரி, எதுக்குற உங்களை விஷால வந்து எதுக்குறாரு? விஷால எதுக்குறவர் வந்து ரெட்டிங்கிறீங்க நீங்க. இப்ப ரஜினிகாந்த் ஏத்தாருன்னா சிவாஜி ராவ்னு சொல்லுவீங்களா நீங்க? நாங்க ரஜினி சாரை எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் ஏத்துக்கிட்டு எல்லாம் நம்ம அவர் படம் நடிச்சிருக்கேன், எல்லாரும் பண்றோம். யாராவது அவரை பத்தி பேசுமா? அப்ப எதுக்குற ஆள பூரா ஜாதியை சொல்லுவீங்களா நீங்க? அப்படி பார்த்தா உள்ள பிரிச்சோம்னா எவ்வளவு இருக்கு. நாடக நடிகர்கள் ஆள் இருக்கு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க? பூரா தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அவ்வளவு பேர் இருக்காங்களே. அது நம்ம பேசாம இப்ப ஜனநாயக ரீதியா ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? இப்ப இங்க ஜெயிக்க போறது உறுதியாயிடுச்சு. அந்த பயம் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. தேவையில்லாம ரெட்டி ஏன் ரெட்டி ரொட்டி எல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது தேவையில்லை. நீங்க ஜெயிக்கணும். நீங்க வந்து தப்பு இருந்தா நேரம் சுப்ரீம் கோர்ட் போங்க, நீங்க அதை பண்ணுங்க. நீங்க அதை விட்டு தப்பு தப்பா நீங்க வந்து மதம், ஜாதி, மொழி. இப்ப நாசர் இருக்காரு, என்னண்ணே நாசர் யாரு? சுத்த தமிழ முஸ்லீம்னால அவ்வளவு ஒதுக்க போறீங்களா? அந்த மாதிரி மனசுக்குள்ள வச்சிருக்கீங்களா? அவர் இஸ்லாமியர். அவரு ஜாதி அரசியல் பண்றாங்க. எதுக்கு எல்லாம் பேச? அவங்க தான் சொல்றாங்க ஜாதி பண்றேன், அரசியல் பண்றாங்க, மதம், மொழி அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க சொல்லிட்டு எங்களை சொல்லிட்டு அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க பேசுறாங்க. இப்ப அவங்க வாயில அது வரலாமா?